2026 சட்டமன்ற தேர்தல் 100 நாட்கள் தான் கிட்டத்தட்ட இருக்கு வரப்போகுது. இந்த காரணத்துக்காக இங்க உள்ள மக்கள்கிட்டலாம் அவங்களோட மக்களோட எண்ணோட்டம் எப்படி இருக்கு, ஒவ்வொரு மக்களும் எது மாதிரியான கருத்துக்களை ஷேர் பண்றாங்க நம்ம கூட, அப்படி நம்ம சேனலை பார்க்குற எல்லா மக்களுக்கும் இந்த விஷயத்த கொண்டு சேர்க்கணும். அதுக்காக தான் நம்ம இந்த எல்லா மக்களோட கருத்து கேட்க போறோம். வாங்க பார்க்கலாம். இப்ப அந்த 2026 தேர்தல் வந்து நம்ம வரப்போகுது, ஓகேங்களா? அதுல நீங்க எந்த கட்சிக்கு ஓட்டு போடலாம்னு இருக்கீங்க? உங்களுக்கு இப்ப இருக்கிற வேட்பாளர்லாம் யாராருன்னு தெரியுமா? தெரியும். யாராருன்னு சொல்லுங்க. எடப்பாடி நிக்கிறாரு, விஜய் நிக்கிறாரு, ஸ்டாலின் நிக்கிறாரு. ஓகே. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தனிச்சு யாரும் நிக்கல. யாரா இருந்தா தெரியும். அதான் டிஎம்கேக்கு ஸ்டாலின் அவர்கள், அதிமுகவுக்கு எடப்பாடி அவர்கள், டிவிகே கட்சி விஜய், சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கிறார். இந்த கட்சியில உங்களுக்கு எந்த கட்சி இந்த வருஷத்துல உங்களுக்கு 2026 ஆட்சிக்கு வரணும், எந்த கட்சி நீங்க ஓட்டு போடலாம் விருப்பப்படுறீங்க? ஏடிஎம்கே தானே. ஏடிஎம்கேவா? காரணம் என்ன? இதுக்கு முன்னாடி உள்ள பரவாயில்ல ஆட்சி. அதாவது டிஎம்கே ஆட்சியோட இதுக்கு முன்னாடி வருஷம், அதுக்கு முன்னாடி 4 வருஷம் ஆட்சி பண்ண பரவாயில்ல. அதாவது இதுக்கு முன்னாடி ஆட்சியே புள்ள ஆட்சிக்கு பரவாயில்ல. ஏன் புதுசா ஒரு கட்சிக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்க கூடாதா? விஜய்க்கு கொடுக்கலாம், அடுத்து இன்னொரு 5 வருஷம் ஆகும். ஓகே, அவர் அடுத்த அவரோட நிலைப்பாடு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ கொடுக்கலான்னு இருக்கீங்க. எவ்வளவு நிக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு பொறுமை இருக்கணும்ல. ஓகே, இருக்காரா பார்க்கணும். அதனால பார்த்துட்டு அடுத்த வருஷம் ஓகே வரதான் போடலான்னு இருக்கீங்க. ஆமா, ஒரு வருஷம் 2 வருஷத்துல முடிவு பண்ண முடியாது. ஓகே, சூப்பர். இந்த கட்சியில 2026 தேர்தல் யார் வந்தா நல்லா இருக்கும்? எங்களுக்கு விஜய் வந்தா நல்லா இருக்கும். எதனால? காரணம் என்ன? இப்ப இருந்தவங்க என்ன பண்ணிட்டாங்களா? இருந்தவங்களே இருக்கணுமா? புதுசா வரட்டுமே. அதான் எதனால? எங்களுக்கு அவரை பிடிக்கும், அதனால அவர் வரட்டுங்க. எதனால எனக்கு தெரியாது. விஜய் வரணும். ஏன் ஸ்டாலின் வரக்கூடாதா? திரும்ப ஸ்டாலின் இருந்த வரையும் போதும். அதான் ஏன் வரக்கூடாதுன்னு சொல்லுங்க. அவர் நிறைய சம்பாதிச்சிருக்காருல, விஜய் என்ன சம்பாதிக்கல. அவர் சம்பாதிச்சு தானே எலெக்ஷனுக்கு இல்லங்க. அவர் இருந்தவங்களே இருக்கட்டுமா? புதுசா வரணும். எங்களுக்கு விஜய் தான் வரணும். விஜய் தான் வரணும். இந்த வருஷம் விஜய்க்கு அவர் தான் ஓட்டு போட போறீங்க. ஆமா, அவர் ஆட்சி அமைச்சா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்களா நீங்க? ஆமா. ஏன் நிறைய தான் வச்சிருக்காங்களே. ஸ்கூலுக்கு பக்கத்துல எது சாராய இடையே வைக்க கூடாதுனாங்க. அது இருக்கு. என்ன கலைஞர் வந்து என்ன எடுத்தாரு, என்ன பண்ணாரு? இல்ல 4000 கொடுத்தாரு, 2000 கொடுத்தாருங்கிறீங்க. இது கொடுத்து என்ன பண்ண போறாரு? இது உரிமை தொகை எல்லாம் வருதுன்னு சொன்னாங்க. எனக்குலாம் எதுவும் வரலையே. வரலையே, வரல எனக்கு. அது நான் இன்னொரு ஸ்டாலின் எல்லாம் ஓட்டே போட்டது இல்லையா? சீமானுக்கு 2 போட்டிருக்கேன். ஓட்டு போட்டதுல சீமானுக்கு 2 பார்த்து விஜய்க்கு. ஓகே, சூப்பர். அவ்வளவுதான். ஓகே, நம்ம இந்த தேர்தல் 2026 இப்ப நடக்க போகுது, ஓகேங்களா? அந்த தேர்தல்ல யாருக்கு யார் முதல்வராக வந்தா மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்க, யார் முதல்வராக வருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? தொடர்ந்து ஆட்சி நீடிக்கணும். தொடர்ந்து ஆட்சி நீடிக்கணும். அப்ப என்ன இந்த அரசே வரணும்? ஆமா ஆமா. என்ன காரணம்? பரவாயில்ல, நல்லதுதான் செஞ்சிருக்காங்க. ஓகே, இன்னும் மேல நல்லது செய்வாங்க. நல்லது செய்வாங்கன்னு நம்புறீங்க? நம்புறேன். வேற ஏதாவது ரீசன் இருக்கா? தேர்தல் ஓட்டு போட்டுருக்கீங்க, இந்த தேர்தலையும் ஓட்டு போடுவீங்க, அது காரணம் ஏதாச்சும் இருக்கா? வேற ஏதாவது காரணம்? இப்போ நல்லது பண்ணுவாங்க, வேற ஏதாவது உங்களுக்கு ஏதாவது நீங்க பயன்பெற்றது மாதிரி ஏதாவது நல்லது செஞ்சிருக்காங்களா? இது மகளிருக்கு வந்து பஸ்ல வந்து ஃப்ரீ இது கொடுக்குறாங்க. ஓகே, உதவித்தொகை மாசம் 1000 ரூபாய் கிடைக்குது. எங்க வீட்லயும் கிடைச்சிருக்கு. ஓகே, பரவாயில்ல. ஓகே, பரவாயில்ல. மற்ற கட்சிகளை கம்பேர் பண்ணது பரவாயில்ல. பரவாயில்ல. இல்ல மற்ற கட்சிகளுக்கு வேண்டாம் ஓட்டு போட வேண்டாம் நினைக்கிறீங்க? நாங்க எப்பொழுதுமே திமுக தான் போடுவோம். ஓகே, இந்த டைமும் திமுக தான் போடுவோம். சரி, ஓகே, நன்றி. அந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் நீங்க எந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்க போறீங்க? சரியா சொல்ல முடியாது. மாற்றம் வேணும்னு சொன்னா ஆனா புதுசா இப்போ டிவிக்கு வந்துருக்கு. டிவிக்கு ஓட்டு போடலாம். சரி, ஓகே. இதுக்கு முன்னாடி எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டீங்க? இதுக்கு முன்னாடி நான் டிஎம்கே போட்டேன். டிஎம்கே. சரி, இப்போ டிஎம்கேல இருந்து டிவிக்கு மாறதுக்கு காரணம் என்ன? ஒன்றும் பெருசா மாற்றம் எதிர்பார்த்த மாற்றம் என்கிட்ட இல்ல சார். கட்சியா இப்போ ஆட்சி பண்றதுல ஒன்றும் பெருசா மாற்றம் தெரியல. அது இல்லாம அரசியல் நெருங்க ஒரு இதையும் பண்ற மாதிரி இருக்கு. ஒரு அதிருப்தி நிறைய இருக்கு. இந்த நீங்க நம்பி ஓட்டு போட்டீங்க டிஎம்கேக்கு, இப்ப நிறைய விஷயம் அவங்க பண்ணல. ஆமா, இப்போ அரசியல் நெருங்கும் போது நிறைய விஷயம் கொண்டு வராங்க. அரசியலுக்காக பண்றது மாதிரி இருக்கு. ஆமா, கரெக்டா அந்த பதவி பயம் வர மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு. பதவி போயிருங்க ஒரு பயம் இருக்கனால அது பண்ற மாதிரி. அதுக்காக நீங்க டிவிக்கு ஓட்டு போடலாம் பாக்குறீங்க. டிவி ஒரு சேஞ்சுக்காக தான் இப்ப எல்லாம் அதை நான் பண்ணிட்டு இருக்கோம். ஏடிஎம்கே பார்த்தோம், அவங்க ஓரளவு பண்ணாங்க. ஆனா டிஎம்கே அந்த அளவு சுத்தமா ஒன்றும் பண்ணல. ஓகே, அதே டிவிக்கே கொஞ்சம் சேஞ்ச் இருக்கட்டும். ஏன்னா 2 கட்சி தான் மாறி ஆட்சி பண்றாங்க. ஓகே, புதுசா வராங்க, கொஞ்சம் எங்கா இருக்கிறவங்க எனர்ஜெட்டிக்கா இருக்கவங்க பண்ணி வாய்ப்பு கொடுக்கலாம். வாய்ப்பு கொடுக்கலாம், எல்லாருக்கும் கொடுக்கலாம். ஓகே, நீங்க மட்டும் போறீங்களா? உங்க ஃபேமிலி சைடு அது மாதிரி ஓட்டு ஃபேமிலி சைடுல போடுவாங்க. எல்லாம் போட வச்சிருக்கீங்க? நான் வைக்கல, அவங்களா வைக்கிறாங்க. சொல்லிருக்காங்க எல்லாம் அவங்க போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. எல்லாம் விஜய்க்கு தான் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு விஜய் மேல நம்பிக்கை இருக்கு. அதனால போடுறீங்க. ஏன்னா அவங்க அரசியலுக்காக ஆரம்பத்துல இருந்தே அரசியல் இல்ல அவர். திடீர்னு எல்லா வேலையெல்லாம் விட்டுட்டு தான் இப்ப வந்திருக்காரு. ஏதாவது ஒண்ணு பண்ணுவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. மத்தவங்க மாதிரி கிரியேட் பண்ணிருக்காரு. ஹோப் கிரியேட் பண்ணிருக்காரு. கண்டிப்பா இருக்கு. ஹோப் இல்லாம இல்ல, ஹோப் கிரியேட் பண்ணிருக்காரு. ஓகே, எம்ஜிஆர் அவங்க அந்த அளவுக்கு இல்ல, ஹோப் இருக்கு. இப்ப பண்ற ஆட்சியை பார்க்கும்போது அது எவ்வளவு அதிருப்தியில நீங்க இப்ப டிவிக்கே ஹோப் பண்றீங்க. கரெக்டா? எனக்கு அதிருப்தி ஜாஸ்தியா இருக்கு. சொல்லிட்டே போனா அது கொஞ்சம் வீடியோ பார்த்தா. ஓகே, டிவிக்கே கண்டிப்பா போடும். சரி, ஓகே. ஓகே, வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்தெந்த கட்சிகளுக்கு இதுவரையும் ஆதரவாக இருந்திருக்கீங்க? இப்போ 2026 யாருக்கு ஆதரவாக இருக்க போறீங்க? இதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியில இருந்தோம், அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் விஜய் சப்போர்ட் பண்ணிருக்காரு.
விஜய். காரணம் எதுக்காகனா புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். வாய்ப்பு இருக்கலாம்னு இருக்கீங்க. சரி, ஓகே. அதாவது கடந்த 2021 இன்னொரு கட்சி போட்டு போட்டிருக்கீங்களா? அது நாம் தமிழர் கட்சி போட்டீங்க. ஆமா. கரெக்டா? அவரோட ஸ்பீச் எப்படின்னா அது யாருக்கும் ஆக்கப்பூர்வமா பேசுறாரு, அதனால கொடுத்தோம். ஓகே. என்ன காரணம் இப்ப விஜய்க்கு மாறுறது? அவரு சப்போர்ட் ஏன்னா அதிகம் அந்த கட்சி இந்த கட்சின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதுனால மாற்றி இவருக்கு பண்ணலான்னு இருக்கோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் முன்னாடியே பண்ணதை வேற ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சிங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். எதனாலனா அவர் அடிக்கடி பேச்சுவார்த்தை கொஞ்சம் வித்தியாசம் பேசிட்டு இருக்காரு, அதனால இந்த டைம் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணலான்ற டிவிகேக்கு நீங்க ஓட்டு போடலான்னு ஒரு முடிவு எடுத்துருக்கீங்க. அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா இல்ல எப்படி? எதுக்காகனா முன்னாடியே பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியா இருக்கு. இப்போ வந்து திமுகவும் சரி, அதுக்கு முன்னாடி இருக்கிற அதிமுகவும் சரி, எவ்வளவு அதிகம் பண்ணிட்டு இருக்கிறதுனால புதுசா ஒரு கட்சிக்காக சப்போர்ட் பண்றோம். புதுசா ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்றீங்க. இந்த கட்சி ஊழல் இல்லாம நடக்கும் நீங்க நம்புறீங்களா? நம்புறோம், விஜய் நம்புறோம், அதனால நல்லா செய்வார்னு நினைக்கிறோம். ஓகே. 2021 ஓட்டு போட்ட கட்சி எதுன்னு சொன்னீங்க? நாம் தமிழர் கட்சி. அவருக்கு எதுக்காக ஓட்டு போட்டீங்க 2020? அவர் வந்து ஒவ்வொரு டைம்ல ஒவ்வொரு பேச்சு பேசி மாத்தி பேசுறாரு. இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்லி மாத்தி பேசுறாரு, அதனால அவர் மேல நம்பிக்கை எங்களுக்கு குறைஞ்சிருச்சு, அதனால விஜய் சப்போர்ட் பண்ணுறோம். சரி, ஓகே. இப்ப 2026 சட்டமன்ற தேர்தல் அவர் முதல்வராக வந்தா நீங்க மட்டும் உங்க ஃபேமிலி ஓட்டு போடுவாங்க? இல்ல, எங்க ஃபேமிலி ஓட்டு போடுவாங்க. டிவிகே கட்சி உங்க ஃபேமிலி ஓட்டு போடுவாங்க. நீங்க போறது இல்லாம நான் சொன்னா செய்வாங்க, எங்க ஃபேமிலியில உங்க ஃபேமிலி செய்வாங்க. அப்போ உங்க ஃபேமிலி எத்தனை ஓட்டு இருக்காங்க? 5 ஓட்டு. 5 ஓட்டு. 5 ஓட்டுமே டிவிகே தான். சரி, ஓகே. நன்றி. இப்போ நமக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் வருது, ஓகேங்களா? அதுல எந்தெந்த கட்சி போட்டியில முதல்வர் வேட்பாளர்லாம் நிக்கிறாங்கன்னு தெரியுமா? சரிங்க. யாரா நிக்கிறாங்க? டிஎம்கே ஆளுங்கட்சி ஸ்டாலின் நிற்கிறாப்புல. ஓகே. அடுத்து எடப்பாடி நிற்கிறாப்புல. ஓகே. நம்ம டிவிகே விஜய் நிற்கிறாப்புல. ஓகே. அப்புறம் எனக்கு தெரிஞ்சு 3 கட்சி தான் நிக்கிறாங்க. சீமான் அவர்கள் தெரியுமா? சீமான் நிக்கிறாரு. ஆமா, நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி. சரி, ஓகே. மொத்தம் 4 கட்சி. இது மேஜரா சொல்ல போனா 4 கட்சி. ஓகேவா? இப்போ இதுல போன எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போட்டீங்க? இந்த எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போட்டீங்க? இந்த எலெக்ஷன்லனா போன எலெக்ஷன் யாருக்கு போட்டீங்க? சூரியனுக்கு போட்டீங்களா? டிஎம்கேக்கு போட்டீங்க. இந்த வருஷம் அதேதான் நினைக்கிறேன். அதாவது போன எலெக்ஷன்ல டிஎம்கே போட்டீங்க, இந்த எலெக்ஷன்ல யாருக்கு போடலாம்னு மாற்றத்துக்கு தான் இருக்கும் வாய்ப்பு இருக்கு. எப்படி சொல்றீங்க? பார்ப்போம். என்ன பிளான் பண்ணல? பிளான் பண்ணல, ஏன்னா அது நெருங்கும் போது தான் தெரியும். நெருங்கும் போது தான் தெரியுமா? இல்ல, ஏன்னு சொல்றேன்னா இப்போ நீங்க டிஎம்கே போட்டுருந்தீங்கன்னா இப்போ அந்த ஹோப் இல்லையா இப்போ போடுறதுக்கு யோசிக்கிற அளவுக்கு வந்துருக்கீங்க? எதுக்குன்னு கேட்குறேன். இல்ல, அப்படி சிந்திக்கணும். அந்த எலெக்ஷன் 2 நாளுக்கு முன்னாடி தான் போடலாமா யாருக்கு போடலான்னு அப்படிதான் தோணும். அப்போ அப்பதான் மாற்றம் வந்துட்டு இருக்குங்களே, அப்படிங்கும் போது அந்த நேரத்துல மாற்றம் எது நல்லா இருக்கோ அது கண்டிப்பா போட்டுருவோம். விஜய் வேற வராதா, அதனால மாத்தி போட்டாலும் போடுவோம். விஜய் போட்டாலும் போட வாய்ப்பு அவங்களுக்கு எல்லாம் போடலான்னு சிந்திச்சிட்டு இருக்கோம். கடைசியில மாத்தி போட்டாலும் போடலாம். ஏன் கேட்கறேன் அந்த கொஸ்டின். இப்போ நீங்க டிஎம்கே போட்டீங்க, இப்போ யோசிக்கிறேன்னு சொல்றீங்களா? அப்ப அந்த கட்சி மேல ஏதாவது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. அவங்க ஏதாவது நிறைய வாக்கு கொடுத்துருப்பாங்க, இந்த இதை செய்வோம் அப்படின்னு. சில விஷயம் செய்யாம இருக்கலாம். சில விஷயம்லாம் நிறையானா அவ்வளவுலாம் ஒண்ணும் செய்யல. என்ன இந்த 1000 ரூபாய் பணம் போடுறாங்க, மத்தபடி மக்களுக்கு ஒண்ணும் அவ்வளவுலாம் ஒன்றும் செய்யல. இந்த அதிகமா இப்பெல்லாம் கஞ்சா இது பண்றாங்க போறாங்க, அதெல்லாம் ஒழிக்கவும் மாட்டாங்க. அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு அவங்க பின்னாடியே தான் போறாங்க. கேட்டா அடுத்தவங்க மேல பழிய சொல்றாங்க, என்ன பண்றது தெரியல. சரி, அதனால விஜய் அவங்க என்ன சொல்றாங்க, விஜய்ன்னு சொல்றாங்க, அவங்க வந்தா வச்சு ஒழிப்பாங்கன்னு பாக்குறோம். அதுவும் டவுட்ல இருக்கீங்க, அவங்க வந்தாலும் அந்த விஷயத்தை பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. கரெக்டா? சரக்கு பிரச்சனை, கஞ்சா, இதை 2 ஒழிச்சாங்கன்னா போதும். ஓகே, ஓகே. நீங்க அதான் எல்லாம் ஒரு மாற்று கருத்தாவே இருக்கு, அது நெருங்கும் போது தான் சொல்லுவோம். ஓகே, அதை பேசி அதுமா அவங்க மாமியா அவங்க வந்து ஏடிஎம்கேவா? ஏடிஎம்கே போடுவாங்க. என்னதான் சொன்னாலும் போட மாட்டாங்க. அவங்க ரெட்டையில தான் நிப்பாங்க, வேற யாருக்குமே மாத்தி போடவே மாட்டாங்க. அப்பையில இருந்து எப்பவுமே அவங்க மாற மாட்டாங்க. அப்படியா? சரி, ஓகே. இது எதுக்குன்னா இப்போ மக்கள் வந்து என்ன எண்ணத்துல இருக்காங்க. இப்போ டிஎம்கே அதான் மக்கள் வந்து இப்போ அவங்க இந்த ஆட்சியில் உள்ளதுல சிலது அதிருப்தி இருக்கும், சிலது எடப்பாடிக்கு போடலாமா அப்படிங்கிற மேட்ச்ல இருப்பாங்க. சில பேர் புதுசாக வந்திருக்காரு டிவி கட்சி, அவங்களுக்கு போடலாமா மேட்ச்ல இருப்பாங்க. இது வந்து மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும், அதுக்காக தான்.